சூப்பராக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சவொடனே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வேக விடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி, 1 ஸ்பூன் கசகசா போட்டு இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டு நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை இதை உடச்சி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 2 சைடும் முட்டை நல்லா வெந்திருக்கும். இது கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.